உங்கள் குழந்தைங்க கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்களா? தனியாக பறிக்க வைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். எனக்கு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 4-5 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகு, 4-5 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு ஜாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் எதுவுமே சேர்க்காம 2 கை அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரணும். நல்லா அப்படி கையில் அமுத்தணும் அப்படின்னா நல்லா உடையணும். இதை அப்படியே அந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடி சேர்த்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க.